பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையிலே எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த பஹாங் மாநில அரசின் சுற்றுலா வாரியத்தின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பஹாங் மாநிலம் மலேசியாவில், குறிப்பாக தீபகற்ப மலேசியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே மிகப்பெரிய மாநிலம் பஹாங் மாநிலம். எங்களுடைய மாநிலம், இந்த மாநிலத்தில் அதிகமாக இந்தியாவை சார்ந்த சுற்றுப்பயணிகள் வருவது சமீப காலங்களில் அதிகரித்து வருகின்றது. ஆனாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு குறை தான். என்ன குறைனாக்கா, பஹாங் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்கள் பார்த்தோம்னாக்கா, முக்கியமாக தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இருக்கக்கூடிய சுற்றுப்பயணிகள் அனைவரும் எங்கள் மாநிலத்துக்கு வர்றீங்க, ஆனால் எங்கள் மாநிலத்துக்கு வர்றது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னாக்கா நீங்கள் எல்லாம் அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்பயணிகள் அனைவரும் எங்களுடைய கென்டிங் ஹைலண்டை மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஆனால் அது கென்டிங் ஹைலண்ட் இஸ் a gateway to enter பஹாங். அதுதான் வந்துட்டு போர்டரில் இருக்கு பாருங்களேன். மற்ற அருகில் இருக்கக்கூடிய சிலாங்கூர் மாநிலத்துக்கும் பஹாங் மாநிலத்துக்குமான போர்டர் வந்து, அதனால குறிப்பாக வந்துட்டு இந்தியாவை சார்ந்த சுற்றுப்பயணிகள் அனைவரும் நம்ம கென்டிங் ஐலண்டோட வந்து திரும்பி கோலாலம்பூருக்கு வந்துடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு இன்னும் நிறைய சுற்றுலா தலங்கள், முக்கியமான சுற்றுலா தலங்கள் வந்துட்டு பஹாங் மாநிலத்தில் இருக்கின்றது. ஆக அந்த சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு உதவி செய்யணும். இதை வந்து இங்கு உள்ள மக்களுக்கு, நீங்கள்லாம் வந்து ஊடக பிரிவில் இருக்கிறதுனால, பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால, நீங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த முக்கியமான எங்களுடைய சுற்றுலா தலங்களை உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிவித்து இங்குள்ளவர்கள் அங்கு வருவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். சரிங்களா? குறிப்பாக எங்களுக்கு வந்துட்டு கென்டிங் ஹைலண்டை தவிர்த்து கேமரன் ஹைலண்ட் மலை இருக்குது. எல்லாம் வந்துட்டு உங்கள் ஊர் பாஷையில் சொல்லணும்னாக்கா ஹில் ஸ்டேஷன். இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வந்துட்டு கேமரன் ஹைலண்டை கென்டிங் ஹைலண்ட், ஃப்ரேசர் ஹில் நான் முதல்ல ஆங்கில உரையில் சொல்லும்போது இருந்தது போல, அது மாதிரி நிறைய 3 முக்கியமான தீபகற்ப மலேசியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 ஹில் ஸ்டேஷன்னாக்கா இந்த கேமரன் மலை, கென்டிங் ஹைலண்ட் அண்ட் ஃப்ரேசர் ஹில். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். அநேகமாக உங்களோட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்துட்டு, எத்தனை பேர் கென்டிங்க்கு வந்திருக்கீங்க? கை தூங்க பார்ப்போம். இருக்கீங்களா? இல்லையா? நீங்க எல்லாம் கட்டாயம் வந்து பார்க்கணும். ஒருத்தர் தான் இருக்காரா? அங்க இருக்கு. ஓகே. அதனால நீங்கள்லாம் எங்களுடைய மாநிலத்துக்கு வரணும். முக்கியமான நோக்கமே அதுதான். எங்கள் மாநிலத்தில் வந்துட்டு இந்த நான் குறிப்பிட்ட இந்த சிலை நிறைய சுற்றுலா தலங்கள் இருப்பது போல உங்களுக்கெல்லாம் வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. ஆனால் கென்டிங்கோட நீங்கள் திரும்பி போயிடுறீங்க. நீங்கள் எல்லாம் உள்ளுக்கு வந்து பஹாங் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் 130 மில்லியன் ஓல்ட், ஒரு 5-6 பேர் சேர்ந்தா தான் ஒரு காட்டு மரத்தை பிடிக்க முடியும். பச்சை காடு அப்படின்னாக்கா நம்ம இங்க கூட பச்சை காடு அப்படின்ற வார்த்தை தான் தெரியும். உண்மையான பச்சை காட்டுக்கு வந்து அர்த்தம்னாக்கா அது எங்களுடைய மாநிலத்தில் தான் இருக்கு. நீங்க எல்லாம் அதை வந்து நேச்சர் அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதெல்லாம் நீங்க வந்து இங்க உள்ள மக்களுக்கு தெரிவித்து எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான சுற்றுலா தலங்களை காண வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். நீங்க எல்லாம் எங்களுக்கு பேர் உதவியா இருந்து இந்த ரோட் ஷோவை, இந்த கண்காட்சியை வந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. எங்களோடு நிறைய பயண முகவர்கள், டூரிஸ்ட், இந்த சுற்றுலாத்துறையில் நேரடியாக ஈடுபட்டிருக்கின்ற நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஹோட்டல் லைனஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. பிறகு வந்து ஈகோ டூரிசம் ஆர்கனைஸ்ட் ரெசார்ட்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட சந்திப்பு வந்து பிறகு வந்து மதியம் 3 o'clock 4 o'clock 4 மணிக்கு வந்து அவர்களோட சந்திப்பெல்லாம் நடைபெறவிருக்கின்றது. நிறைய பயண முகவர்கள் அவர்களோட முக்கியமான தகவல்கள் என்னத்தை வந்துட்டு நம்ம கொடுக்க முடியும் பஹாங் மாநிலத்தில் அப்படின்ற ஒரு முக்கியமான நிகழ்வெல்லாம் வந்துட்டு பிறகு நடைபெறவிருக்கின்றது. அதையும் வந்து நீங்கள் பார்க்குறதா இருந்தனாக்கா வந்து கலந்து கொண்டு அதுலேயும் வந்துட்டு நிறைய முக்கியமான தகவல்கள் சுற்றுலா பஹாங் மாநில சுற்றுலா தலங்கள் பற்றிய விளக்கம் வந்துட்டு விரிவாக அந்த நேரத்தில் கொடுக்கப்படும்.
மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் வி ஆறுமுகம் வீரப்பா பிள்ளை, பஹாங் மாநில அரசின் சட்டமன்ற உறுப்பினர். இன்று வந்துட்டு சென்னையில் வந்துட்டு நம்முடைய பஹாங் மாநில சுற்றுலா துறையின் மேம்பாட்டிற்காக, குறிப்பாக இங்கிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகள் பஹாங் மாநிலத்திற்கான வருகை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பஹாங் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்களை பற்றி சற்று முன்பு நான் பத்திரிகையாளர்களுடன் தெரிவித்திருந்தேன். அதுபோல நம்முடைய சுற்றுப்பயணிகள் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து மலேசியாவிற்கு வருவது அதிகமாகி கொண்டே இருப்பதன் அடிப்படையில், குறிப்பாக அங்கு மலேசியாவுக்கு வர்ற எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட எங்கள் மாநிலத்திற்கு வருவதற்கான எண்ணிக்கை அவ்வளவு பெருமளவில் இருப்பதில்லை. அதனை முன்னிட்டு நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த சுற்றுப்பயணிகள் அதிகமாக எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு வருகை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட உள்ளூரைச் சேர்ந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பஹாங் மாநில அரசின் சார்பாகவும் பஹாங் மாநில சுற்றுலா வாரியத்தின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக பஹாங் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள், குறிப்பாக ஹில் ரிசார்ட்னு உங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி கென்டிங் ஹைலண்ட், கேமரா ஹைலண்ட், ஃப்ரேசர் ஹில், அதை அடுத்து ஈகோ டூரிசம் அப்படின்றத வந்துட்டு பீரூட்டில் நம்ம ஈகோ டூரிசம் ஒன்று இருக்கின்றது. அதுபோல் கடற்கரை என்று எடுத்துக்கொண்டோமானால் நம்ம எடுத்துக்கொண்டீங்கன்னா நம்ம செராத்திங் பீச் இருக்குது. அதுபோல் தீவு வந்துட்டு ஒரு அழகான, நான் ஏற்கனவே கூறியது போல் 10 ஸ்கியூபா டைவிங்க்கு பெயர் போன தீவில் வந்துட்டு முக்கியமான ஒரு தீவு மலேசியாவில் இருக்கின்றது. குறிப்பாக பஹாங் மாநிலத்தில் இருக்கின்றது தியோமான் தீவு, தியோமான் ஐலண்ட். அதற்கும் வந்துட்டு இங்குள்ள சுற்றுப்பயணிகளை வரவேற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக வந்து நம்முடைய மாநிலத்தில் சென்ட்ரல் பஹாங்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ சென்ட்ரல் பஹாங்ன்றோட முக்கியமான ஒரு அதிகாரி வந்து நம்முடன் இருக்கின்றார், டாக்டர் ஸ்ரீ விஜய் குப்புசாமி அவர்கள். அந்த சென்ட்ரல் பஹாங்கில் வந்தீங்கன்னாக்கா வாயில் சென்ச்சுரி, வெளிப்பன் சென்ச்சுரி இடம்லாம் நம்ம இடத்துல இருக்கு பாருங்களேன் சென்ட்ரல் பஹாங்கில். அந்த இடத்திற்கும் இங்குள்ள பயணிகளை கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும். Saya Kamaruddin Ibrahim, pengurus besar Tourism Pahang. So kita memilih negara India untuk roadshow kita pada kali ini adalah bertujuan untuk meningkatkan kehadiran pelancong daripada negara India, khususnya daripada beberapa bandar utama yang terdapat di negara India. So kalau di Pahang ni kita sebenarnya kita mempunyai produk pelancong yang sangat banyak lah. Kemungkinan bagi mereka yang pernah pergi ke Genting Highlands, mereka tak mungkin tidak mengetahui bahawa Genting Highlands adalah salah satu daripada produk pelancong yang terdapat di negeri Pahang lah. Jadi kemudahan untuk sampai ke negeri Pahang ni memang kalau penerbangan masuk, selalunya kita akan gunakan penerbangan masuk melalui lapangan terbang kita di Kuala Lumpur International Airport. Dan untuk perjalanan ke Pahang sebenarnya tidak memerlukan masa yang panjang lah, sebab untuk sampai ke negeri Pahang kita memerlukan masa hanya tidak lebih daripada 1 jam lah untuk sampai ke negeri Pahang. Dan ke negeri Pahang kita mempunyai produk pelancongan yang berhampiran lah. Selain pada Genting Highlands ni, kita ada produk pelancongan kita yang berhampiran di Semelor, di Taman Negara, our National Park, kita punya Cameron Highlands, and then kita juga mempunyai produk pelancongan yang berasaskan orang kata produk-produk pelancongan pantai dan pulau lah. Jadi sebenarnya kita nakkan supaya pelancong daripada India, kerana kita juga di Pahang mempunyai komuniti India di Pahang, dan kita juga mempunyai produk pelancongan yang boleh dilawati oleh masyarakat di India, masyarakat India untuk ke Pahang, kerana kita juga mempunyai tempat-tempat menarik terutamanya bagi pelancongan keagamaan dipanggil. Untuk pergi ke di Baran kita ada kuil Maratan Dava, kita ada di Pancing, kita ada gua Pancing, kita juga ada produk pelancongan yang berasas keagamaan yang terdapat di Pahang.